பாப்பா. மாமா என்ன மாமா, மணி 9 ஆகுது, இந்த டைம்ல வந்திருக்கீங்க? அது ஏதாவது முக்கியமான விஷயமா? அது வந்து விக்ரம், நான் தான் அவங்கள வர சொன்னேன். நம்ம ஸ்ரீபெரும்புதூர் ப்ராஜெக்ட எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்க தான் வர சொன்னேன். ஓ அப்படியாமா, சரி சரி. டேய் வா போய் தூங்கலாம். ஏம்மா, ஏற்கனவே தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த ஆபீஸ் வேலையில தேவைதானே? நாளைக்கு பாத்துக்க வேண்டியதானே? இல்லைங்க, பரவாயில்ல, கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். நீ எங்கப்பா போற? அது அது ஒண்ணும் இல்ல. அக்கா சில ஃபைல்ஸை பத்தி கேட்டிருந்தாங்க, அதை பத்தி பேச தான் போறேன். போ. வரோம். ஏண்டா இன்னுமா இட்லி சாப்பிட்டுட்டு இருக்க? பசிக்குதே, அதான். எத்தனை இட்லிடா? சாரி. போ, உள்ள போய் சாப்பிடு போ. அக்கா என்னாச்சு? திடீர்னு ஃபோன் பண்ணி உடனே வீட்டுக்கு வான்னு சொன்னீங்க. ஏதாவது பிரச்சனையா? நல்ல சிவம், நீ அன்னைக்கு சொன்னதெல்லாம் உண்மைதான்னு இப்ப நான் முழுசா நம்புறேன். உடனடியா நாம இந்த விஷயத்துல ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும். என்னக்கா சொல்றீங்க? நாங்க என்ன சொன்னோம்? நீங்க எதை பத்தி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலக்கா. இல்ல நல்ல சிவம், ஏன் புள்ளையோட வாழ்க்கைய நாசமாக்குன அந்த சதிகாரி விஜய பார்த்துதான் நீ சொன்னல? ஆமாக்கா. நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு நான் இப்ப நம்புறேன். என்னக்கா, அப்போ அன்னைக்கு நான் சொன்னதை நீங்க நம்பலையா? நான் பொய் சொல்லிருப்பேன்னு நினைச்சீங்களாக்கா? அப்படி இல்ல நல்ல சிவம், அன்னைக்கு நீ சொல்லும் போது கூட அவ ஏன் இங்க வந்திருக்க போறான்னு கொஞ்சம் குழப்பமா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது தெளிவாயிடுச்சு. அப்போ நீங்க நம்பாம இப்ப நீங்க உறுதியா இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்? இந்த உலகத்திலேயே நான் அதிகமா நம்பக்கூடிய ஒரு ஆள் அவளை பார்த்தேன்னு சொல்லியும் எப்படி என்னால நம்பாம இருக்க முடியும்? என்னக்கா சொல்றீங்க? வேற யார் அவளை பார்த்தது? வேற யாரும் இல்ல, விக்ரம் தான் அவளை பார்த்திருக்கான். அவன் யதார்த்தமா கோயிலுக்கு போயிருக்கான். அங்க வச்சுதான் அந்த விஜயலட்சுமிய பார்த்திருக்கான். ஓ